பிரகாஷ் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கார் நம்பரை நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அந்த கார் நம்பரை எஸ்ஐ கிட்ட கொடுத்தா அவர் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாரு. அப்பாடா, ஒரு வழியா அவங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு இவன் சிட்டி லிமிட்டை தாண்டிட்டான். இனிமே கவலை இல்ல, கேரளாக்கு போற வரைக்கும் அவனுங்க தொல்லை இருக்காது. என்னக்கா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? அவங்க கார் நம்பரை நோட் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா? சொல்லட்டும், அதான் சிட்டி லிமிட்டை தாண்டினதும் வேற நம்பர் பிளேட் மாத்த சொல்லிட்டேன்ல, அப்புறம் போலீஸ் எப்படி பிடிக்கும்? ஏற்கனவே இருக்கிற நம்பர் பிளேட்டை வச்சு ஓனரை கண்டுபிடிக்க முடியாதா? அது எப்படி முடியும்? அதுவும் போலி நம்பர் பிளேட் தானே. டேட்டா பேஸ்ல தேடினா அது ஆட்டோ நம்பராவோ இல்ல பைக் நம்பராவோ வரும். ஒரு கவலையும் இல்ல, நம்பரை வச்சுல அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியாது. நீ கில்லாடிதான்க்கா, எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு பண்ணி வச்சிடுற. எவ்வளவு பிளான் பண்ணி வச்சாலும் அந்த கந்தசாமி கடைசியில சொதப்பிடுறான். அவ மட்டும் அந்த பிரகாஷ் கண்ணுல மாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்போம். இதுல என் வீட்டுக்கார் வேற ஓடுற கார்ல ஏறிட்டாரு. ஆமாண்டி, நீதான் மெச்சுக்கணும். எவன் கிட்ட இருந்து தப்பிக்க அவன் கார்ல வந்து ஏறினானோ அவன் நம்பிய பார்த்தது நம்ம துரதிஷ்டம். நல்ல வேலை, 2 பேரையும் கண்ணை கட்டி அனுப்பியாச்சு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவதான் நம்பியை கடத்தி வச்சிருக்கா. என்ன சார், என்ன இதெல்லாம்? ரொம்ப நடிக்காதீங்க மேடம். அறிவுடைய நம்பி உயிரோட தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் அவரை கண்ணால பாத்துருக்காங்க. நடங்க ஸ்டேஷனுக்கு. என்ன சார் சொல்றீங்க? நம்பி இறந்துட்டாரு. நான் கூட வந்து பாடி அடையாளம் காட்டல காயத்ரி. வேற ஒரு பாடியை நம்பியோடதுன்னு சொல்லி ஏமாத்திருக்க. நானும் மூர்த்திரனும் நம்பிய நேர்ல பார்த்தோம். பிரகாஷ் நீயாவது நேர்ல தான் பார்த்த, நான் அவனை தொட்டே பார்த்துட்டேன். அவனுக்கு உயிர் இருந்துச்சு, மயக்கம் போட்ட மாதிரியே கிடந்தான். தலையில கட்டு போட்டு இருந்துச்சு, கூட அந்த கந்தசாமி பையல இருந்தான். கந்தசாமி உங்க கம்பெனி ஸ்டாஃப் தானே? அவனை வச்சு நம்பியை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? என்ன சார், இவங்க 2 பேருமா பொய் சொல்றாங்க? அத நீங்களும் நம்புறீங்களா? நிச்சயம் நம்புறேன். நீங்க சொல்றதை விட இவங்க சொல்றது லாஜிக்காவும் கரெக்டாவும் இருக்கு. முக்கியமா கார் நம்பரோட சொல்றாங்க. நம்பிய மூர்த்தி பக்கத்துல உட்கார்ந்து பாத்துருக்காரு. சொல்லுங்க, நம்பி எங்க? சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ. Shut up. இப்ப இங்க நடக்கிறது விசாரணை. குறுக்க பேசினா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அப்ப வேற ஒரு பாடியை காமிச்சு அதான் நம்பியோட பாடி நம்ப வச்சிருக்கீங்க. அப்படின்னா அந்த பாடிக்குரிய ஆள் யாரு? இதுக்காகவே யாரையோ கொன்னு அந்த பாடியோட முகத்தை சதைச்சு எங்க கையில சிக்க வச்சிருக்கீங்கல்ல? இல்ல எங்கேயாவது இருந்து ஒரு டெட் பாடி எடுத்துட்டு வந்து நம்ப வச்சிட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? காவல்துறைனா உங்களுக்கு கிள்ளுக்கிறியா போச்சா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க, இல்லனா வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார், நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றதுதான் உண்மை. நம்பி செத்து போயிட்டாரு. அத நான் உங்ககிட்டயே நிரூபிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காதீங்க சார். அப்ப நீங்க உண்மையை சொல்ல போறதில்ல. எது சார் உண்மை? நம்பியை இழந்துட்டு நான் தவிக்கிறது உண்மை. ஒரு நல்ல நண்பனா, நல்ல குருவா, எனக்கு பாதுகாவலனா இருந்தவரு இப்ப அவரை இழந்துட்டு நான் அனாதையா நிக்கிறேன். இதுதான் சார் உண்மை. இதோ இவன் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு என் நம்பிய கொலை பண்ணிட்டு என்ன அனாதையாக்கிட்டான். இதுதான் சார் உண்மை. சார் இவ பெரிய கேடி சார். இந்த மாதிரி விசாரிச்சா உண்மை இவகிட்ட இருந்து வராது. மேடம், இப்ப இவங்க கொடுத்த புகாரின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன். போலீஸ் அடினா எப்படி இருக்கும் தெரியுமா? குடுக்குற அடியில போன ஜென்மத்துல பண்ண தப்ப கூட ஒவ்வொருத்தரும் உளறிடுவாங்க. அந்த அளவுக்கு அடி பலமா இருக்கும். சார் இதெல்லாம் அநியாயம். இவங்க 2 பேரும் எனக்கு ஜென்ம எதிரிங்க சார். இவங்க புகார் கொடுத்தாங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமா அரெஸ்ட் பண்ணுவேன். டார்க் ரூம்ல வச்சு போலீஸ்காரங்க சுத்தி நின்னு முறைப்படி விசாரிப்பாங்க. உண்மையை தன்னால நீங்க ஒத்துக்குவீங்க. இதெல்லாம் தப்பு. இது இல்லீகல் சார். அது எப்படிங்க? நீங்க கொடுத்த புகார்ல சத்யா மேடத்தை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணது லீகல்னா, இப்ப இவங்க தர புகார்ல உங்களை அரெஸ்ட் பண்றதும் லீகல் தானே? உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இந்த நாட்டுல தனித்தனி சட்டமா இருக்கு. வாங்க வாங்கம்மா. என்ன சார், எங்க வந்து யார் அரெஸ்ட் பண்றீங்க? சார், நாங்க எங்க கடமையை செய்ய தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. எதுக்கு சார் ஒத்துழைப்பு? என்ன தப்பு பண்ணாங்க என் கிளையண்ட்? சார், நம்பியை கடத்தி ஒளிச்சு வச்சுட்டு அவர் செத்ததா நாடகம் ஆடுறாங்க சார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? காட்டுங்க. இதோ இவங்க 2 பேர் தான் ஆதாரம். இவங்க தான் நம்பியை கண்ணால பாத்துருக்காங்க. அதுவும் நம்பிய கார்ல கடத்துறப்ப பார்த்தேன் சார். நான் தொட்டே பார்த்துட்டேன், அது நம்பியா தான் சார். அவன் அந்த கந்தசாமி பையன் எங்கேயோ கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான் சார். மயக்க நிலையில எங்கேயோ கொண்டு போறானுங்க சார்.
சார் இது உங்களுக்கே காமெடியா இல்லையா? இவங்க 2 பேரையும் சாட்சின்னு சொன்னா கோர்ட்டே சிரிக்காதா? மேடம் கொடுத்த புகார்ல அவரோட பொண்டாட்டி இப்ப உள்ள இருக்காங்க. அதனால பிரகாஷ்க்கு மேடம் மாட்டியோட முகாந்திரம் இருக்கு. அப்ப எனக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? என் பொண்டாட்டி தான் இதோ இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாளே. சார் நான் பொதுவான ஆளு, நான் சாட்சி சொன்னேன்னா கோர்ட் ஏத்துக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க சார். இவரோட ஒய்ஃப் இப்ப இவரை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு காரணம் காயத்ரி மேடம்னு இவர் நினைக்கிறாரு. நினைக்கலாம் இல்ல சார், இந்த கேடு கிட்டவதான் காரணம்னு நான் நம்புறேன். பாத்தீங்களா சார்? அப்ப காயத்ரி மேடத்தை மாட்டி விட இவருக்கும் மோட்டிவ் இருக்கு. இவங்க பொய்யா கொடுத்த புகாரை வச்சு மேடத்தை கைது பண்ணுவீங்களா? தைரியம் இருந்தா பண்ணுங்க சார். அப்படி நீங்க கைது பண்ணா உங்களை நான் கோர்ட்ல சும்மா விட மாட்டேன். குறைஞ்சபட்சம் சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் விடவே மாட்டேன். தைரியம் இருந்தா பண்ணுங்க சார். சார் இவங்க 2 பேர் சொல்றத உண்மைதான் நம்புறேன். கோர்ட் நம்பணுமே. ஏற்கனவே நம்பி பாடி அடையாளம் காட்டினதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. கோர்ட்டும் அதை முழுசா நம்பும். இது எல்லாத்துக்கும் மேல ஜிஹெச்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸ் ப்ராப்பரா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் முட்டாள்களா? அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? சார் இவங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு அவசரப்பட்டு பாடி எரிக்கணும்? அழிவு போன பாடியை எத்தனை நாள் தான் அப்படியே வச்சிருக்க முடியும்? அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு சட்டப்படி தானே பாடியை அவங்க கையில ஒப்படைச்சிங்க. பாடியை எரிக்க கூடாதுன்னு நீங்க சொல்லி அவங்க அதை மீறி எரிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க அப்ப ஏதோ அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லையே. அப்படியே அவங்க எரிச்சது தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்க எரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அதை ஏன் செய்யல? பாவம், ஏற்கனவே நம்பியை இழந்துட்டு நிக்கிறாங்க. பாடி எரிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்களா? அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணி அப்ஜெக்ட் பண்ணதெல்லாம் எழுதி கொடுக்குறேன். அதையும் மீறி தான் அரெஸ்ட் பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார். தனியா இருக்கிற லேடி என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? அவ்வளவு சீக்கிரம் அவங்கள உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. கோர்ட்டு சட்டம் எல்லாம் எங்க பக்கம் இருக்கு. அவங்க மேல கைய வச்சா அதுக்கான பலனை உடனடியாக அனுபவிப்பீங்க. தைரியம் இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க சார், பார்க்கலாம். சரியான ஆதாரத்தோட வந்து நிச்சயம் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். அத பண்ணுங்க சார். ஆதாரம் இருக்கா? இருந்தா உங்களை நான் கூட தடுக்க முடியாது. தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அரெஸ்ட் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. பிரகாஷ், உங்க 2 பேரோட சாட்சியை வச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்க கூடாது. ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கொண்டு வாங்க, உடனே அரெஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. நீங்க வரலனா என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. அது எப்படிக்கா கரெக்டா இந்த நேரத்துக்கு வக்கீல் வந்திருக்காரு? அவரா ஒண்ணும் வரல. அவனுங்க பாத்துட்டானுங்கன்னு போன் வந்ததும் நான் தான் இவருக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி இங்க வர சொன்னேன். இல்ல மேடம், நீங்க போன் பண்ணதும் புறப்பட்டேன். ஆனா வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐ அம் சாரி மேடம். அதனால என்ன சார், பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். என்னம்மா அர்ஜென்ட்டா டாய்லெட் போணும்க்கா. கொஞ்சம் முன்னாடி தானே போயிட்டு வந்த. ஏம்மா, கூப்பிடுங்க. அந்த வாடனை கூப்பிடு. அம்மா வாடனம்மா. அம்மா இங்க வாங்கம்மா. அம்மா வந்து கதவு தரங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. ஏம்மா எந்திரிமா, பாத்து பாத்து மெதுவா. அம்மா பாத்து பாத்துமா. பாத்துமா பாத்து பாத்து வா. பாத்து போயிட்டோம்மா.
வாந்தி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப வகுத்தாலையும் போக ஆரம்பிச்சிருச்சு பாரு. வயிற்று புள்ளக்காரிக்கு வாந்தியும் வயித்தாலையும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி வந்தா புள்ளைக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே. பாவம் இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும். அது எடுமா. இந்தம்மா இந்தா தலைக்கு வச்சுக்கோ. இப்போ என்னம்மா செய்யறது? இப்படியே இந்த பொண்ணை கவனிக்காம விட்டா நிச்சயம் குழந்தைக்கு ஆபத்தோ இல்லையே இந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும். வாடனமா வாடனமா, இந்த பொண்ணு வாந்தி தான் எடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப வகுத்தாலையும் போக ஆரம்பிச்சிருச்சுமா. கொஞ்சம் பாருங்கம்மா. பாருங்கம்மா எவ்வளவு பலகீனமா ஆயிட்டாங்கன்னு. இப்படியே விட்டா செத்தே போயிடுவாங்கம்மா. இப்படியே விட்டா இடகுடமா ஆயிடும் மேடம். ஏய் என்னங்கடி இப்ப என்ன ஆயிப்போச்சு? வேண்டாம் வெறுப்பா சாப்பாடை சாப்பிட்டுருப்பா, காய்கறியை சரியா மெல்லாம முழுங்கிருப்பா, அது வயித்துல சிக்கிருக்கும். 4-5 தடவை போச்சுன்னா எல்லாம் இல்ல சரியாயிடும். மேடம், 10 தடவைக்கு மேல டாய்லெட் போயிட்டாங்க. இது வேற மாதிரி தெரியுது மேடம். என்ன வேற மாதிரி? அவ தின்ன சாப்பாடு தானே நீங்களும் தின்னீங்க. எல்லாரும் எருமாடு மாதிரி நல்லதானே உட்காந்துருக்கீங்க. இவளுக்கு மட்டும் என்ன கேடு வந்துருச்சு? இல்ல மேடம், எழுந்து நடக்க கூட முடியாம இருக்காங்க மேடம். உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போக பாருங்க மேடம், இல்லன்னா நிலைமை மோசமாயிடும். என்னங்க சத்தம்? கதவை தரேன், வாங்க மேடம். என்னாச்சு? ஏன் இப்படி படுத்திருக்கு? என்னன்னு தெரியல மேடம். இந்த புது கைதிக்கு சரியா சாப்பாடு ஒத்து வரல போல இருக்கு. 4-5 தடவை டாய்லெட் போயிட்டு வந்தாலாம். மேடம், ஏற்கனவே மசக்கையில வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு இப்ப வயித்தாலையும் சேர்ந்து போகுது. அதுவும் 10-15 தடவை போயிட்டாங்க. பாருங்க மேடம் எவ்வளவு பலகீனமா அதுக்காக உடனே ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கிளம்பிடுவீங்களா? உள்ளேயே டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட காட்டுங்க, தூக்கிட்டு போங்க. அக்கா கொஞ்சம் புடிங்க. இவளுக்கு எதுக்கு ட்ரிப்ஸ் ஏத்துறீங்க? உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு. பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்கா. நிறைய டீஹைட்ரேட் ஆயிருக்கு. அதனால தான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் இவங்க வயித்துல இருக்கிற குழந்தை பாதிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். நர்ஸ் ஒரு ஐவி எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர்மா, வயித்துல இருக்க புள்ளைய பாதிக்கும்னு சொல்றீங்களே, ஆமா. பெரிய ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு போங்கம்மா. என்ன இருந்தாலும் உங்க தாசில்தார். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. போ போ. பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா மட்டும் இங்க குடுக்குற மருந்து மாத்திரை தானே அங்கேயே கொடுப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. கூட்டிட்டு போங்க. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நம்பி உயிரோட தான் இருக்கான்னா சத்யாவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். மாப்பிள்ள, எப்படியாவது சத்யாவை நிரபராதை நிரூபிச்சிடுங்க மாப்பிள்ள. முதல் 3 மாசம் நெருப்ப தாண்டுற மாதிரி வாந்தி எடுத்தா வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணும். ஜெயில என்ன கொடுப்பாங்களோ அதை சாப்பிட முடியுதோ என்னமோ தெரியல. என் பொண்ணு அங்க என்ன வேதனைப்படுறாளோ தெரியலையே. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பிரகாஷ் அவ்வளவு சுலபமா சத்யாவை விட்டுற மாட்டாரு. என் மாப்பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு தான் இருப்பு கொள்ள மாட்டேங்குது. என் நேரமும் சத்யாவோட நினைப்பு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அஞ்சலி பச்சை தண்ணி கூட தொடாம அழுதுகிட்டே இருக்கா. பச்சை உடம்புக்காரி தாரணி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போனை போட்டு அக்காவுக்கு என்னாச்சோ அக்காவுக்கு என்னாச்சோன்னு பதறா. மாப்பிள்ள, எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துருங்க மாப்பிள்ள. அதுக்கு தான் நானும் பாடுபடுறேன். எனக்கு காயத்ரியோட நோக்கம் தான் என்னன்னு புரியல. நம்பியை கொண்டுதா பழி போட்டு சத்யாவை ஜெயிலுக்கு தள்ளினது நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகன்னு எடுத்துக்கலாம். ஆனா நம்பி அவ எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிருக்கா? எதுக்காக அவனை ஒளிச்சு வச்சு ஆட்டம் காட்டுறா? சனியனுங்க காலடி எடுத்து வச்சாச்சு. இனி இந்த வீடு உருப்பிட்ட மாதிரி தான். வெக்கம் உனக்கு எதுவுமே கிடையாதா? இந்த வீட்ல இருந்து பெல்ட் அடிச்சு தானே துரத்தணும். இங்க உனக்கு உறவு இல்ல, உரிமை இல்ல. மரியாதையா வெளியே போயிடு. உறவு இல்ல சரி, உரிமை இல்லன்னு எப்படி சொல்ற? கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் தள்ளுறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுங்க. பிரகாஷ், எதுக்குப்பா இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற? இந்த அசிங்க பிடிச்சவளோ மூச்சு காத்து பட்டாலே நமக்கு தாயா தருத்துறான். கூட நிக்கிறாள இவ கடைஞ்செடுத்த துரோகி.
இவ கூட நான் வாழ்ந்ததுனால தான் இன்னும் நான் வாழ்க்கையில உருப்படாமையே நிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லு, 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறேன். நீங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது உருப்பட்டு கார் ஓட்டுனது என்னாலதான், அதை மறந்துடாதீங்க. ஏய், அதை நினைச்சு தாண்டி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஓ மூஞ்சில முழிக்க விருப்பம் இல்ல, வெளியே போடி. என்ன மூர்த்தி, ஓவரா பேசுற? நான் ஒண்ணு சும்மா வரல. இந்த வீட்ல நான் பணம் கொடுத்து வாங்கின 1/2 கிரவுண்ட் நிலம் இருக்கு. என் நிலம், என் பேர்ல இருக்கிற நிலம். அதை எப்ப வேணா பார்க்க வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், ஓ நிலத்தை நாங்க என்ன பொரியல் போட்டு தின்றுவோம் நினைச்சியா? பொரியல் போட மாட்டீங்கதான், ஆனா அந்த நிலத்தை அப்படியே வச்சிருக்கீங்களா இல்ல ஃப்ராட் பண்ணி வித்துட்டீங்களான்னு பார்க்கதான் வந்தேன். ஃப்ராட்தனம் ஊர் ரத்தத்துல ஊர்னது. இங்க இருக்கிறவங்களோட மனசு எண்ணம் எல்லாமே சுத்தம். நீ எதிரியாவே இருந்தாலும் உன்னோட பொருளை நாங்க தொட மாட்டோம். நாங்க மானத்துக்கு பயந்தவங்க. உன்ன மாதிரி அசிங்கப்பட்டாலும் தொடச்சு போட்டு நடக்கிற கேவலமானவங்க நாங்க கிடையாது. பாரா, யார் அசிங்கத்தை பத்தி பேசுறாங்கன்னு? ரொம்ப உத்தமமான குடும்பம், புனிதமான குடும்பம்னு சொல்றியே. உன் குடும்பத்துல இருந்து தானே ஒரு கொலைகாரி ஜெயிலுக்கு போயிருக்கா. அதுதான்டா பெரிய அசிங்கம். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகல. கொலைப்பழிய நீ வேணுனே அவன் மேல போட்டு ஜெயிலுக்கு போக வச்சிருக்க. நம்பி சாகல, நான் கண்ணால பார்த்தேன். நீ என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி கொலைகாரி கிடையாது. அதான் உண்மை. உன் மூளை பெசகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நம்பியோட ஆவிய பார்த்துட்டு நம்பின்னு வளர்றான்னு நினைக்கிறேன். நடக்கும்ல. என் மேல கொலை பழிய போட பார்த்த, உன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சு பார்த்துட்ட. எல்லா வித்தையிலையும் தோத்து போனதுக்கு அப்புறம் இப்ப நம்பிய பார்த்த பேசணும்னு டிராமா போட ஆரம்பிச்சு. காயத்ரி, வாய மூடு. நீ சொல்றது இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையிலேயே என் மகன் நம்பிய பார்த்திருக்கான். சீக்கிரமே அதை நிரூபிச்ச மருமகளை வெளியில கொண்டு வரதான் போறான். கனவுல கூட நடக்காது. ஏன்னா நம்பி இப்ப உயிரோடையே இல்ல. இவங்க 2 பேரும் பகல் கனவு கண்டு வளர்றாங்க. அது எப்படி பிரகாஷ்? என்னோட நம்பிய இவ இருக்கலாம கொன்னுட்டா. ஆனாலும் உங்களால எப்படி டிராமா போட முடியுது? உன்னையும் பொண்டாட்டியையும் நான் சும்மா விட மாட்டேன். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நடிச்சு கொட்டினா யார் நம்புவா? முதல்ல வெளியே போ. இது காந்தியவாதி குடும்பம் இருக்கிற இடம். உன் கால் பட்டாலே பாவம். என்னடா பெரிய காந்தியவாதி குடும்பம்? இந்த குடும்பத்துல இருந்து தானே ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை அடிச்சு கொன்னு இருக்கா. அப்படி இருக்கும்போது பெரிய யோகிய மாதிரி பேசுற? விட மாட்டேன். நம்பியோட சாவுக்கு உங்க எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன். உன் பொண்டாட்டி ஜெயிலுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்ற? நிம்மதியா இருக்க முடியாதா இல்ல விட மாட்டேன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லலையே. நீயா அப்படி புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோ. எனக்கு அதை பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல. கொலைகாரியா உள்ள போய் உக்காந்தாச்சு. எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கணும்னு அவ நினைச்சாலும் தப்பு, நீ நினைச்சாலும் தப்பு. உள்ள போயும் அவ நிம்மதியா இருந்துட முடியாது. என்ன சொல்ற? மிரட்டறியா? நான் எதுக்கு மிரட்டணும்? துள்ள துடிக்க கொன்னாலே என் நம்பிய. அல்பாயுஸ்ல போனவனோட ஆவி அவளை சும்மா விடுமா? விடாது. கர்ப்பத்தோட உள்ள போயிருக்கால, வாயாலையும் வயித்தாலையும் போய் அவ மூச்சு முட்டி சாகுறாளா இல்லையான்னு பாரு. நம்பியோட சாவுக்கு உன் குழந்தை கூட பதில் சொல்லி ஆகணும். ஒரு உயிரை எடுத்துட்டு ஒரு உயிர் வாழ்ந்துருமா? நம்பியோட ஆவி அவளை பழி வாங்கியே தீரும். டேய், என்ன சொல்ற? சத்யாவை வேற ஏதாவது பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கியா நீ? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நான் எதுக்கு பிளான் பண்ணணும்? வாந்தி பேதியுமா அவங்க அவஸ்தைப்படுறான்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கும் ஏன் மேலதான் பழிய போடுவியா நீ? அப்படி ஏதாவது பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன். முடிஞ்சத பண்ணுடா. என்னோட ஆத்திரத்தை பார்த்தா உனக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுதா? நம்பியோட ஆவி உங்களை சும்மா விடாது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்பீங்கடா. அக்கா, இவங்க கிட்ட என்னக்கா பேச்சு? நம்ம இடத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். விட்டுட்டு வாக்கா போலாம். இருவினோ, இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லையே. இத பார், நம்பிய கொன்ன உன் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்புனதோட நான் விட மாட்டேன். நாம போட்ட சபதம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அத நீ மறந்துட்டு தெம்பா இருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். டேய், என்னடா அது சபதம்? என்ன சொல்றா இவ? அது எப்படி அவன் சொல்லுவான்? நான் சொல்றேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கும் குமாருக்கும் கல்யாண நாள் வரப்போகுது.
சரியா அந்த நாள்ல நான் மகாராணி மாதிரி என் புருஷன் என் குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள கம்பீரமா நுழைவேன். நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ் அதான் உங்க சாகாஷ் நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?